எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. எல்லாம் நல்லா விளாடுறீங்க. சில இடத்துல மிஸ் பாஸ் ஆகுது. அந்த மிஸ் பாஸ் ஆகாத அளவுக்கு பார்த்துங்க. கிழிஞ்சிச்சு சார். பூட்டு தைச்சு போட்டு வர்றேங்க தானே? இல்லை, அது ரொம்ப கிழிஞ்சிச்சு சார். நெக்ஸ்ட் டைம் மேட்ச் வருது, நீ பூட்டு மற்ற மேட்ச் நடந்து பூட்டை ரெடி பண்ணி. ஹலோ அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. ஹாஸ்டல் வசதியா இருக்காப்பா? நல்லா இருக்குமா. ஹலோ, அப்பாட்ட ஃபோன் கொடுமா. ஹலோ அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அடுத்த வாரம் மேட்ச் ஒன்று வருது, பூட் வேணும்ப்பா. ஏன் பழைய ஷூ என்னாச்சு? அது ரொம்ப கிழிஞ்சிச்சுப்பா. நீ முதல்ல ஒழுங்கா படி, அப்புறம் பார்த்துக்கலாம். அப்பா ப்ளீஸ்ப்பா, அடுத்த வாரம் ஸ்டேட் லெவல் மேட்ச் இருக்குப்பா. அது விளையாடணும் எனக்கு ரொம்ப ஆசைப்பா. அதெல்லாம் அப்புறம் விளையாடிக்கலாம், முதல்ல படிக்கிற வழியை பாரு. என்னடா இன்னும் கிட்ட வாங்க, நீ வீட்டில் கேட்டால் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டான். இப்போனா நீ அடுத்த மேட்ச் ஆட முடியாது. கார்த்தி அவன் வாழ்க்கையில் ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்கல. ஏன் அவன் இந்த மொபைல் வாங்கணும்னு ஆசைப்பட்டான். அவனுக்கு இந்த மொபைல் தாங்க கிடைச்சது. ஹலோ அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். காலேஜில் பசங்கள்லாம் பைக்கில் வராங்கம்மா. எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுங்கம்மா. இல்லப்பா கார்த்திக், இப்போ நம்ம குடும்பம் இருக்க சூழ்நிலை பைக்லாம் எப்படிப்பா வாங்க முடியும்? என்னப்பா வேணாம்? தம்பி என்னப்பா வேணாம்? போயிடு போயிடு. ஏங்க, உங்கள் பேர் கொஞ்சம் சொல்லுங்க. அவ கொஞ்சம் பேரு ஹே நீங்கள் கலாய்க்காதீங்க, உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் அமிர்தா. ஈவினிங் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். எதுக்கு? பேசணும். தனியாக பேசலாமா? காலையில ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. அது எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் யோசிச்சு என் முடிவை 2 நாள் கழிச்சு சொல்லட்டுமா? ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள்.
வாங்க உட்காருங்க. ஹலோ, ஆ ஒன்றும் இல்லை. எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ஓகே. என் காதல் மழை பொழிகின்றது இந்நாளிலே, என் கால்கள் இன்று மண்ணில் இல்லை விண்மீதிலே. முதல் முறை பார்த்த ஞாபகம் மனதில் வந்து சேர்ந்தது, கனவுகள் இன்று கையில் சேர்ந்தது, காலங்கள் சுகமானது. என் காதல் மழை பொழிகின்றது இந்நாளிலே, என் கால்கள் இன்று மண்ணில் இல்லை விண்மீதிலே. நீ எனக்கு கிடைச்சதே கடவுள் கொடுத்த வரம் தான். நான் எப்பவுமே உன்னை மிஸ் பண்ண மாட்டேன். நீ எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் என் ஆசை. என்னாச்சு ஐயோ, கார்த்திக்? என்னாச்சு? தலை. எனக்கு பயமா இருக்கு. எந்திரிக்கோ, எழுந்துரு ப்ளீஸ். என் பையனுக்கு என்னாச்சு டாக்டர்? உங்கள் மனசை திடப்படுத்திக்குங்க. உங்கள் பையனுக்கு பிரெயின் டியூமர் இருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? அம்மா, உங்கள் பையனுக்கு வந்திருக்க இந்த நோய் குணப்படுத்த முடியாது. அவன் வாழ்நாள் 2 இல்லை 3 நாள் தான். இந்த விஷயம் கார்த்திக்கு தெரிய வேணாம் டாக்டர். தெரிஞ்சா அவன் வாழ போற 2-3 நாள் கூட அவனுக்கு நரகமாயிடும். ம் அம்மா, டாக்டர் சொன்னதையெல்லாம் நான் கேட்டுட்டேம்மா. அம்மா, இந்த உடம்பு இருந்தும் ஒன்றும் சாதிக்கலை. நான் செத்த பிறகாவது யாருக்காவது இந்த உடம்பை தானமாக பண்ணிடுங்கம்மா. கார்த்திக், கார்த்திக், உடம்பு சரியாயிடுச்சா? என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல. என்கிட்ட பேசாத இனிமேல். என்னை மறந்துடு, நானும் உன்னை மறந்துடுறேன். பாய். நீயாவது சந்தோஷமாக வாழணும்னு தான் ஆசைப்பட்றேன். அதான் இந்த மாதிரிலாம் பேசிட்டேன். என்னை மன்னிச்சிடு அமிர்தா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஏன் ஆண்டி கார்த்திக் வரதே இல்லை காலேஜ்? உனக்கு விஷயமே தெரியாதாம்மா? கார்த்தி இறந்து போயிட்டான். அவனுக்கு பிரெயின் டியூமர், அதனால அவன் இறந்துட்டான். அவன் கடைசியாக அவன் உடலை தானம் பண்ண சொல்லியிருந்தாம்மா. ஆனால் அது கூட பண்ண முடியாத போயிடுச்சு. இப்போ சர்டிஃபிகேட்லாம் வாங்கி போகிறதுக்காக தான்மா வந்திருந்தேன். என் காதல் மழை அழுகின்றது இந்நாளிலே, மண் மீது இன்று உறங்கியது சொல்லாமலே, கைகள் இன்று
காதல் என்னும் கடலில் கல்லூரி என்னும் படகில் சுற்றித் திரிந்த இப்படகுகள் கல்லறையில் கரை சேர்க்கப்படுகிறது. ஏமன் மீது இன்று உறங்கி